Hi friends, welcome to KPJ Ulagam. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken fried rice பார்க்க போறோம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 750 கிராமுக்கு என்ன பண்ண போறேன்றது தான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். 10 members கிட்ட நம்ம சாப்பிடலாம் இது. என்னென்ன ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வெச்சுக்கணும்ன்றத பார்க்க போறோம். வெஜிடபிள்ஸ் என்னென்ன கட் பண்ணி வெச்சுக்கணும்னா ஆனியன், கேரட், பீன்ஸ், கேபேஜ். ஆனியன் வந்து ஒரு 2.5 கை அளவு கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் ஒரு 2 கை அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸ் ஒரு 2 கை அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேபேஜ் ஒரு 3 கை அளவு வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் வந்து ஒரு 2 கை அளவு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கிரீன் சில்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா, கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யறப்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ மொத்தமாக நீங்கள் என்னென்ன தேவையோ ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். சிக்கனை வந்து இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க போறோம். எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோம்னா 750 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் நம்ம பவுடர் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாலும் ஒன்று இதில் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ குவான்டிட்டின்றதை நான் சொல்கிறேன், கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பவுடர்லாம் மிக்ஸ் போட்டோம்ல, அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்ல போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அமுக்கிலாம் வாஷ் பண்ண வேணாம், அப்படியே லைட்டாப்பில் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஊற வச்சிருங்க. ஒரு சின்ன பேன்ல ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம். சைட் பை சைடு அந்த சைடு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் போடுறதுக்காக நம்ம வந்து ஒரு சட்டியில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சோண்டு ஆயிலும் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக வெந்தோனியே அதை வந்து எடுத்துடணும். ஆயில் சூடானோன்னு சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். போட்டோன்னே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், இல்லைன்னா அந்த மசாலாலாம் அப்படியே வெளில வந்துடும். அதனால் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். சிக்கன் ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கையில் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. பாயில் ஆகணுன்னு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை வந்து இந்த தண்ணியெல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம பாயில் ஆகிருக்க இதில் வந்து இதை போட போகிறோம். தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ரைஸ் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ரைஸ்லாம் உடஞ்சிரும். நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணான்னா ஆட் பண்ணாமல் இருந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ நான் வச்சுருக்க எல்லா சிக்கனையும் இதேமாரி ஃப்ரை பண்ணி வைக்க போகிறேன். நான் வந்து லாஸ்ட்டாக எப்படி பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சாதம் நல்லா வடித்து எடுத்துட்டு தண்ணியே இருக்கக்கூடாது, எடுத்துட்டு ஒரு பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தட்டு இருந்ததுன்னா தட்டில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த தண்ணிலாம் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு வச்சுருங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணோம்ல, அந்த எண்ணெயே இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஓகேவா, ஒரு 7 முட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து உடச்சி போட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து 750 கிராம் ரைஸுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கம்மியாக பண்ணுறீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கலாம். எக்கை நல்லா ஆயிலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 75% வந்து பாயில் ஆனோன்னா நம்ம அடுத்த தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஓகேவா, அது வரைக்கும் நல்லா அது பாயில் ஆகட்டும்.
எக் வந்து ஒரு 75% வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஆனியன் வந்து ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஆனியன் நல்லா லைட்டாக ஃப்ரை ஆனோடனே என்ன பண்ணுங்கள், க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஆனியன் ப்ரௌனாக வரணும்லாம் இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். ஓகேவா? உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம ரைஸ்லேயும் போட்டிருக்கோம், சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுலேயும் போட்டிருக்கோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற சால்ட்டு போட்டுக்கிறோம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? நிறைய போட்டுறாதீங்க. இப்போ பீன்ஸ் போட்டுக்கோங்க. பீன்ஸ் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வேகணும் பீன்ஸு. ஓகேவா? பீன்ஸோடு சேர்த்து கேரட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். சிக்கனை ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனு நான் வந்து 750 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா 750 கிராம் ரைஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரிமைனிங் இருந்தது இதில், அது வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களோட விஷ் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது அந்த ஸ்மெல் போகணும், அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கேப்சிகம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் பாதி எடுத்து இதில் போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.